நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க. என் தொப்புள் கொடி உறவுகள் அனைத்துக்கும் என்னுடைய வணக்கம். நான் வந்து ஃப்ரம் NI Corporate Consultancy. நாங்கள் வந்து செக்ரட்டரி டேக்ஸ் ஆடிட்டிங் செஞ்சுட்டு இருக்கோம். எனக்கு வந்து ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதில் இருந்து என்ன சொல்ல வரேன்னா, நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ ஃப்ரம் இந்தியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஸோ ரொம்ப பேர் நம்ம அப்ரோச் பண்ணியிருக்காங்க. மலேசியாவில் எப்படி கம்பெனி திறக்கணும், அவங்க ரொம்ப பேருக்கு என்ன தெரிய மாட்டேங்குதுன்னா, மலேசியாவுக்கு வராங்க, ஒரு டூரிஸ்டாக வராங்க. டூரிஸ்ட் வந்துட்டு உடனே வந்து ஒரு 2 நாள் இருந்துட்டு மலேசியா வந்து ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. இது வந்து நல்ல நாடு, உடனே வந்து கம்பெனி திறந்துடலாம், எக்கானமி நல்லா இருக்கும். ஸோ ஆக்சுவலி எக்கானமி நல்லா இருக்குது, பட் அது ப்ரொசீடியர் ரொம்ப பேர் தெரிய மாட்டேங்குது. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, கம்பெனி வந்துட்டு ஒரு 2 நாளில் திறந்துடலாம், அப்புறம் இன்னும் 1 வாரத்தில் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து பெரிய தவறு. ஸோ மலேசியாவுக்கு வந்திருக்கீங்க, ஸோ என்னால் முடிஞ்சிருக்கேன். அவங்க வந்து 5 minutes கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நான் ட்ரை பண்ணுறேன் முடிக்கிறதுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட். ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா, கம்பெனி வந்து நம்ம மலேசியாவில் வந்து 2 விதமாக திறக்கலாம். ஒன்று வந்து சென்னியம்பர்ஹாட், அதாவது இந்தியாவில் வந்து ப்ரைவேட் லிமிடெட் சொல்லுவீங்க. இன்னொன்று வந்து LLP பார்ட்னர்ஷிப். சரிங்களா? இங்கே வந்து பார்ட்னர்ஷிப் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து நார்மல் கன்வென்ஷனல் பார்ட்னர்ஷிப், இல்லாட்டி வந்து LLP லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். இது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னுக்கு தொடங்குனாங்க. இது வந்து ஃபாரினர்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் ஆகலாம். சரிங்களா? சென்னியம்பர்ஹாட் திறக்காதவங்க வந்து கேன் செட் அப் த LLP. அப்புறம் வந்து ஃபைலிங் ஆஃப் இன்கம் டேக்ஸ், நான் வந்து அதை பற்றி பேசுவேன். ஃபைலிங் வந்து எப்படி இன்கம் டேக்ஸ் பண்ணுறது, தென் எப்படி வந்து கம்பெனி இன்கார்பரேஷன் பண்ணுறது, வந்து அதை பற்றி கொஞ்சம் பேசலாமே. நெக்ஸ்ட். ஓகே, இதுதான் வந்து டைப் ஆஃப் கம்பெனிஸ் இன் மலேசியா. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, அதாவது சென்னியம்பர்ஹாட். சோல் ப்ராப்பர்ட்டிஷிப், அதாவது இண்டிவிஜுவலாக கம்பெனி திறக்கிறது. பார்ட்னர்ஷிப் ஓ LLP லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். நெக்ஸ்ட். ஓகே, இங்கே வந்து கம்பெனி செக்ரட்டரி. ஓகே, சென்னியம்பர்ஹாட் ಅಥವಾ ப்ரைவேட் லிமிடெட் திறந்துட்டிங்கன்னா, ஒரு கம்பெனி செக்ரட்டரி இல்லாமல் நீங்கள் வந்து கம்பெனியை பதிவு பண்ண முடியாது. தெரியுதுங்களா? எந்த கம்பெனி மலேசியாவில் திறந்தாலும் அதுக்கு வந்து ஒரு கம்பெனி செக்ரட்டரி இருக்கணும். ஸோ அவங்களோட உதவி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கம்பெனி திறக்க முடியாது. அது இல்லை, நீங்கள் வந்து சென்னியம்பர்ஹாட் வேண்டாம், இல்லை LLPன்னு முடிவு பண்ணிங்கன்னா, ஓகே, அதுக்கு வந்து கம்பெனி செக்ரட்டரி தேவையில்லை. நீங்களே வந்து சொந்தமாக வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ்னு ஒரு இடம் இருக்குது, ஆஃபீஸ் இருக்கும், அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து கம்பெனி வந்து திறந்துக்கலாம். நெக்ஸ்ட். ஓகே, கம்பெனி செக்ரட்டரி அண்ட் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்களோட டியூட்டி என்னன்னா, ஓகே, உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர்ட் அட்ரஸ் ஒரு சென்னியம்பர்ஹாட் திறந்தீங்கன்னா, ப்ரைவேட் லிமிடெட் திறந்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ், உங்களோட மினிட்ஸ், புக்ஸ் எல்லாம் எங்கே வைக்கிறதுக்கு வி கால் லொக்கேஷன் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ். annual return எவ்ரி இயர், வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக annual return சப்மிட் பண்ணணும். மீட்டிங்ஸ் கண்டிப்பாக வந்து போர்ட் மீட்டிங்ஸ் வச்சு ஆகணும். டேட்லைன்ஸ் நாங்கள் வந்து எஸ் கம்பெனி செக்ரட்டரி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போர்ட் மீட்டிங் கண்டிப்பாக வச்சாகணும். எப்போ வைக்கணும், உங்கள் டியூ டேட்ஸ் எப்போ, அதெல்லாம் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அப்புறம் ஏதாவது பிரச்சனை, உங்களுக்கு வந்து கம்பெனி திறந்துட்டு மலேசியாவில் கம்பெனி திறந்து உங்களுக்கு எப்படி சப்மிஷன் பண்ணி தரல, ஃபைலிங் எப்படி பண்ணுறதுன்னா, அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக கைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட். ஓகே, இது வந்து அண்டர் செக்ஷன் 196. முந்தைய பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆக்ட் வந்து பழசாக இருந்துச்சு. இப்போ வந்து புதுசாக மாற்றிருக்காங்க. கம்பெனி ஆக்ட் 1965 வந்து 2016. அண்டர் செக்ஷன் 196 கம்பெனி ஆக்ட் 2016, யாரோ தனி ஒருவர் 18 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கம்பெனி திறக்கலாம். அவங்க வந்து கம்பெனி டைரக்டர் ஆகலாம். டைரக்டர் ஷேல் பி நேஷனல் பிஸ்னஸ் வித் லீஸ்ட் 18 years அண்ட் அபவ். சரிங்களா? ஃபார் த பர்பஸ் ஆஃப் கம்பெனி வந்து கண்டிப்பாக வந்து லீகலாக பிஸ்னஸ் பண்ணணும். அன்லாஃபுல் பிஸ்னஸ் வந்து இங்கே முடியாது. சரிங்களா? லீகல் பிஸ்னஸ் இஸ் அலோவபிள். தென் கண்டிப்பாக வந்து இங்கே வந்து மலேசியன் இருக்குன்னு அவசியம் இல்லை. தெரியுங்களா? ரொம்ப பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, மலேசியாவில் வந்து மலேசியனாக இருந்தால் தான் கம்பெனி திறக்க முடியும்னு. தே கால் ரெசிடென்ட் இன் மலேசியா. யார் ஒருவர் more than 6 months மலேசியாவில் இருக்கிறாங்களோ அவங்க வந்து என்டைட்டில் பிகம் அ ரெசிடென்ட் இன் மலேசியா. என்ன செய்யணும், கம்பெனி திறந்துட்டு பிகம் அ டைரக்டர் அண்ட் ஷேர் ஹோல்டர். நீங்கள் என்ன செய்யணும், அண்டர் இமிக்ரேஷனில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் வந்து தே கால் DP10 ஒரு ப்ரொசீடியர் இருக்குது. DP10 வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து வேலிட் டைரக்டராக, நீங்கள் வந்து வேலிட் விசா இருக்கணும். நோமோ டூரிஸ்ட் விசா ஓ ஸ்டூடெண்ட் விசாலாம் இருக்க முடியாது. நீங்கள் வந்து அந்த விசா எடுத்தால் தான் அவங்க வந்து 2 to 3 years கொடுப்பாங்க.
அந்த 2 to 3 இயர்ஸில் வந்து then only can become a director, இல்லாட்டி only can become a shareholder. தெரியுதுங்களா? கம்பெனி திறந்துட்டா தட் மீன்ஸ் எனி வேலிட் விசா இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரக்டர் ஆக முடியாது. ஒன்லி கேன் பிகம் எ ஷேர் ஹோல்டர். நீங்கள் டைரக்டர் ஆகணும்னா நீங்கள் என்ன சொன்னோம், இமிகிரேஷனில் போயிட்டு அந்த அப்ரூவல் எடுக்கணும். தே கால் DP10. சரிங்களா? நெக்ஸ்ட். ஓகே, இது பார்த்துட்டிங்கன்னா பர்சன் who desire from a company shall be apply for incorporation to the register. அதான் நம்ம சொன்னாங்களே, under ROC a company shall not be formed for any unlawful purpose. The application for the incorporation under this section shall include statement by every person who desire to form a company containing the following particulars. Okay, the name of the proposed company, உங்கள் கம்பெனியோட பேர் கண்டிப்பாக ப்ரொபோஸ் பண்ணணும். The status of whether the company is private or public. நீங்கள் வந்து சின்ன பர்ஹாட் போகிறீங்களா இல்லை வந்து லிமிடெட் இல்லை பர்ஹாட் போகிறீங்களான்னு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். The nature of business, என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். The proposed address for the registered office for the proposed company, the name, identification, nationality, இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தா தான் எனக்கு வந்து கம்பெனி ஃபார்ம் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு பாஸ்போர்ட்டை மட்டும் கொடுத்துட்டு கம்பெனி ஃபார்ம் பண்ண முடியுங்களா? இது சாத்தியம் ஆகாது. சரிங்களா? ஒரு வேலிட் விசா இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து மலேசியாவில் பிஸ்னஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட். ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் த ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் த பாடி கார்பரேட், த நேம் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட். ஓகே, இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா மிந்தி வந்து மலேசியாவில் கம்பெனி திறக்கிறதுனா மினிமம் 2 டைரக்டர்ஸ் தான் ஆகணும். சரிங்களா? இது வந்து 2016 முன்னுக்கு 2017 முன்னுக்கு ஒரு சின்ன பர்ஹாட் இல்லாட்டி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி திறந்தீங்கன்னா மினிமம் 2 டைரக்டர்ஸ் இருக்கணும். இப்போ வந்து அந்த ஆக்ட் மாற்றி சிங்கிள் டைரக்டர் அண்ட் சிங்கிள் ஷேர் ஹோல்டர் கேன் ஃபார்ம் த கம்பெனி. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எலிஜிபிள் டு பிகம் அ டைரக்டர் இருந்தீங்கன்னா நாட் நெசசரி கோ ஃபார் 2 டைரக்டர்ஸ். சிங்கிள் டைரக்டர் கேன் பி இனஃப் ஃபார் ஃபார்ம் த another company. தென் ஒன்று இருக்குது, என்ன பார்த்துட்டிங்கன்னா முந்தைய வந்து ஆடிட்டட் அக்கௌண்ட் எல்லா கம்பெனிக்கும் சப்மிட் பண்ணி ஆகணும். இப்போ வந்து என்ன மாற்றிருக்காங்கன்னா, எந்த கம்பெனி 300,000 அண்ட் பிலோ இல்லாட்டி கம்பெனி பிஸ்னஸ் இல்லாமல் ஒரு கம்பெனி வந்துச்சுன்னா ஆடிட்டட் அக்கௌண்ட் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து ஆக்சுவலி நிறைய கம்பெனியில் செஞ்சுருக்காங்க, நிறைய கண்ட்ரியில் செஞ்சுருக்காங்க. திஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் மலேசியா. ஸோ 300,000 பிலோ இருந்துச்சுன்னா நீங்கள் ஆடிட்டட் அக்கௌண்ட் செய்ய தேவையில்ல. ஒரு உங்களோட அக்கௌண்ட்டில் வச்சுட்டு ஜஸ்ட் டூ த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் அண்ட் சப்மிட் டு ROC. சரிங்களா? நெக்ஸ்ட். ஓகே, இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் பார்க்கலாம். ஓகே, டைப் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அண்ட் சப்மிஷன்ஸ் மலேசியா. ஓகே, BE டேக்ஸ் ஃபார்ம். பர்சனல் டேக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட். ஓகே, BE. ஓகே, பர்சனல் டேக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இங்கே 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து எம்ப்ளாயி, யார் ஒருவர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்களோ அவங்க வந்து BE சப்மிஷன் பண்ணணும். BE ஃபார்ம், தே கால் BE ஃபார்ம். இல்லாட்டி B ஃபார்ம். B ஃபார்ம் யார் வந்து பார்த்துட்டிங்கன்னா சொன்னல LLP. நீங்கள் வந்து சோல் ப்ரோப் முடியாது, எஸ் அ ஃபாரினர்ஸ் சோல் ப்ரோப் முடியாது. LLP கேன் பி டன். LLP இருந்துச்சுன்னா யூ கேன் சப்மிட் யுவர் பர்சனல் டேக்ஸ் அண்டர் B ஃபார்ம். நெக்ஸ்ட். அப்புறம் வந்து கம்பெனி கார்பரேட் டேக்ஸ் C ஃபார்ம் வந்து தே கால் ஃபார்ம் C ஃபார் கம்பெனி. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்பெனி திறந்து ஃபர்ஸ்ட் இயரில் விதின் 18 months நம்ம அக்கௌண்ட் செஞ்சுருவாங்க. இல்லாட்டி ஓகே எவ்ரி இயர் விதின் 7 months ஃபைனான்ஷியல் எண்டிங் முடிஞ்சிலேருந்து 7 மாதங்கள் விதின் 7 months உங்களோட இன்கம் டேக்ஸஸ் வந்து சப்மிஷன் பண்ணி ஆகணும். இது வந்து நீங்கள் வந்து அப்பாயிண்டட் ஒரு அக்கௌண்டன்ட் இல்லாட்டி ஒரு டேக்ஸ் ஏஜென்ட் வந்து இது கண்டிப்பாக அப்பாயிண்ட் பண்ணணும் இது சப்மிட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ப்ராக்கெட் இயர் 2017 ஒன்வர்ட்ஸ். ஸோ 2.5 million அண்ட் பிலோ உங்களோட பெய்டா கேபிட்டல், உங்களோட பெய்டா கேபிட்டல் வந்து 2.5 million கீழே இருந்துச்சுன்னா யோர் டேக்ஸ் ப்ராக்கெட் டு பி 18%. இப்போ வந்து 2019 வந்து they dropped to 1% become 17%. இல்லாட்டி பார்த்துட்டிங்களா ஓகே 2.5 million and above, sorry below, first 500,000 is 18% and subsequent balance become at 24%. இல்லாட்டி உங்களோட பெய்டா கேபிட்டல் மோர் தென் 2.5 million மேலே இருந்துச்சுன்னா உங்கள் டேக்ஸ் பிரேக்கெட் வந்து இந்த வசதி கிடைக்காது, ரிபேட்ஸ் கிடைக்காது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோ ஃபார் 25%. உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 25% கண்டிப்பாக சார்ஜ் பண்ணிடுவாங்க கார்பரேட் டேக்ஸ்க்கு. நெக்ஸ்ட். ஓகே, இது வந்து தி கால் புதுசாக வந்து 2018 நவம்பர் எங்களோட அரசாங்கம் என்ன பண்ணாங்க, பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுறப்ப இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. AEOI ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இது என்னன்னா வந்து இந்த படம் அன்னியன் படத்தில் சொல்லுவார் தெரியுங்களா, விக்ரம் பட்டியல் போட்டு தூக்கிடுவோன்னு, அதே மாதிரி தான். ஸோ இது வந்து என்னன்னா மலேசியா வந்து உலகத்தில் உள்ள ஆல்மோஸ்ட் ஒரு மோர் தென் 100 countries கூட வந்து இந்த MOU சைன் வச்சுருக்காங்க.
ஸோ யார் யார் மலேசியாவில் இருந்து ஓவர்சீஸில் அக்கௌண்ட்ஸ் ஃபண்ட் வச்சுருக்காங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக மலேசியா கவர்மெண்ட் கிடச்சிரும். அதே மாதிரி மலேசியா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இப்போ லெட்ஸே வந்து இந்தியா கூட எம்ஓயு வச்சுருந்தாங்கன்னா இல்லை ஸ்ரீலங்கா கூட எம்ஓயு வச்சுருந்தாங்களா, மலேசியா வந்து ஆட்டோமேட்டிக்காக விதவுட் அவங்களோட இன்கம் டேக்ஸ் இந்தியாவோட இன்கம் டேக்ஸ் கேட்க தேவையில்லை. அதனால பேர் தான் ஆட்டோமேட்டிக் வச்சுருக்காங்க. விதவுட் ரிக்வெஸ்ட் எவ்ரி இயர் யார் யார் ஃபாரினர்ஸ் மலேசியாவில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ உங்கள் லிஸ்ட்டு வந்து உங்களோட இன்கம் டேக்ஸ்க்கு இந்தியாவில் வந்து ஃபாரின் அக்கௌண்ட்ஸ் வந்து அனுப்பப்படும். அதை வச்சு தான் இன்கம் டேக்ஸ் சார்ஜ் பண்ண போகிறாங்க. இது வந்து மலேசியாவுக்கு வந்து புதுசு. நவம்பர் 2018 தான் வந்து இது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஓகே இன்னொன்று நெக்ஸ்ட் ஓகே இது பார்த்துட்டிங்கன்னா NRRET ஸ்டாண்ட் ஃபார் நேஷ்னல் ரெவென்யூ ரிகவரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டீம். இது வந்து இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டீம் வந்து ஒரு 2 இயர்ஸ் ப்ளாஸ் ஆச்சு. இதில் என்ன செய்வாங்கன்னா, யார் ஒருவர் தனி நபர் யார் வந்து ஒரு கம்பெனி திறந்துருந்தாலும் உங்களோட இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக இந்த 7 நிர்வாகத்துக்கு அனுப்பப்படுகிறது. தெரியுதுங்களா? யாரும் சின்ன பக்கம் வந்தீங்கன்னா உங்களோட ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்ஃபர்மேஷன் ராயல் மலேசியன் போலீஸ் ஃபோர்ஸ், மலேசியன் ஆன்டி கரப்ஷன் கமிஷன், பேங்க் நகார மலேசியா, இன்லண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், கஸ்டம் டிபார்ட்மெண்ட், டொமஸ்டிக் ட்ரேட் கோஆபரேட்டிவ் அண்ட் கன்சியூமர் மினிஸ்ட்ரி, மீடா, கம்பெனிஸ் கமிஷன் ஆஃப் மலேசியா, இந்த 7 டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களோட இன்ஃபர்மேஷன் பகிரப்படுது. இது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பிக் பாஸில் கமல் சொல்லுவார்ல, நீங்கள் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாதுன்னு, அதே கான்செப்ட் தான். யார் ஒருவர் மலேசியா கம்பெனி திறந்தாலும் உங்கள் இன்ஃபர்மேஷன் இந்த 7 டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பகிரப்படுகிறது.